தை மாதம் 2026 ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க, ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு இணையான நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க. சரிங்களா? அப்போது யோகம் பலன் தரும் பொற்காலமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழிலில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்துகள் உயரும். சரிங்களா? பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இனிப்பு பொருள் சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் பொரித்த பொருட்கள் சாப்பிடக்கூடாது, இனிப்பையும் எண்ணெய் கலந்த பொருட்களையும் தவிர்த்தாவே உடல் ஆரோக்கியம் கட்டாயமாக நல்லா இருக்கும், நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? அதே போல் கல்வி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கட்டாயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும், நல்லா இருக்கும், நன்மையை தரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக காதல் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக பலனை கொடுக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2, 6, 8ங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 8. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை வெளிர் நீலம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை வெளிர் நீலம். சரிங்களா? இந்த தை மாதம் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், மகாலட்சுமி தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் பெருகும், சந்தோஷம் நிலைக்கும், நன்மைகள் நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.